ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமேன். உறுதியாய் பற்றி கொள்ளும் மனது கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வாராம். உண்மையே இயேசுவையே இயேசு கிறிஸ்துவையே நம்பி இருக்கிறபடினால், அவரையே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பி இருக்கிறபடினால், என்னைக்கோ எப்பவோ எதற்கோ நான் நம்பினேன், கிடைச்சது கிடைக்கல விட்டுட்டேன், அப்படி இல்லாதபடி எல்லா சூழ்நிலையிலும் அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளும் மனது, எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவர்களை அவர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வாராம். சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் இயேசு தான் எனக்கு இதை செய்தார், ஏசப்பா இல்லைனா நான் இல்லை, அவர் தான் எனக்கு இதை செய்தார், நான் பார்க்கறது எல்லாம் ஏசப்பா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் தன்னை முக்கியப்படுத்தாதபடி, தன் பலனை, தன்னுடைய காரியத்தை நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லாதபடி இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக தான் எனக்கு எல்லான்னு சொல்லிட்டு இயேசுவே சொல்லுவாங்க, அவரையே பற்றி பிடிச்சிட்டு இருப்பாங்க உறுதியாய். அப்படிப்பட்ட ஜனங்களை இங்கே நீங்களும் கூட நானும் அப்படித்தான் சொல்கிறீங்களா? அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். உங்களை பார்த்து தான் இயேசப்பா சொல்கிறார், நீ என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவளாய் நீ இருப்பதனால உன்னை நான் என்ன செய்வேன்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இயேசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்களை பார்த்து தான் என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறாராம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கொடுக்கிற தேவன் அல்ல, அவருடைய சமாதானத்தையே நமக்கென்று வைத்து போயிருக்கிறார். நான் உலகத்தின் முடிவு பறிந்து இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த கர்த்தர், அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலதான் வந்ததாம். ஆகவே அவர் நமக்கு பூரண சமாதானத்தை தருவார். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய் நீங்க எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்பி இருப்பதை அவர் அறிவார். ஆகவே உங்களை எல்லா சமாதானத்திலும் காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே அதே நேரத்துல இன்னொரு வார்த்தை பாருங்க, எரேமியா 17:5 கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுடைய மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென். என்னை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதையுடையவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்றாரு. அதே போல அந்த இருதயம் உறுதியாய் பற்றி கொள்ளும் இருதயமா இல்லாதபடி விட்டு விலகுகிற இருதயம், சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு 4 மனுஷங்களை பார்த்த பிறகு, 4 பணக்காசை பார்த்த உடனே, 4 ஆட்கள் கூடி வருவதை பார்த்த உடனே விட்டு விலகுவாங்க, ஆராதனையை விட்டு விலகுவாங்க, அவரை ஆராதிக்கிறத ஸ்தோத்திரிக்கிறதுல இருந்து சபை கூடுவதிலிருந்து விடுவாங்க, ஜெபத்தை வேத வாசிப்பிலிருந்து விடுவாங்க. அந்த விட்டு விடுகிற இருதயம், அவர் மேல உள்ள அன்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு தூரம் போவாங்க. அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களை நான் சபிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதுவும் எப்படி அவங்க விட்டு விடுவாங்களா அந்த நம்பிக்கையை, அந்த இருதயம் எப்படி கர்த்தரை நம்புறதிலிருந்து தூரம் போகுமா, விட்டு விலகுகிற இருதயமுடையமாய் மாறுமா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி, அந்த இருதயம் எப்போ ஏசப்பா விட்டு விலகுது? மாம்சமான மனுஷர்களை, உலக காரியங்களை புயபலமாய் மாம்சமானவைகளின் மேல் நம்பிக்கை வைத்து, மாம்சமானதை தன் புயபலமாய், எனக்கு புயபலன், எனக்கு பேக்ரவுண்டு, எனக்கு பலனாய், என் சொந்தம் இருக்கு, என் பந்தம் இருக்கு, என் படிப்பு இருக்கு, என் வேலை இருக்கு, என்னுடைய காரியம் இருக்கு என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை நாம் வைத்திருக்கிற அந்த நபர்களை எல்லாம், அப்படிப்பட்டவங்களாம் தான் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சபிப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். இந்த வேளையிலும் நம்ம நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதா, இல்ல உலகத்தின் மேல், மாம்சமான காரியத்தின் மேல், உலக காரியங்களின் மேல் இருக்கிறதா? நம் மனது கர்த்தரை நம்பி இருக்கிறதா, இல்ல நம் மனது உறுதியாய் பற்றி கொண்ட மனதாய், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதாய் இருக்கிறதா, இல்ல சூழ்நிலைக்கு ஏற்ப, காலங்களுக்கு ஏற்ப
நாம் விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவராய், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பி அவருக்காக அவரை சார்ந்து ஓட அழைக்கப்பட்ட தேவ ஜனம். ஆகவே அதை உணர்ந்தவர்களா, இயேசப்பா நான் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பி இருக்கிறதே நீர் அறிவீர் தகப்பனே. உம்மை விட்டு விலகுகிற இருதயம் எனக்கு வேண்டாம், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவர்களாய் என்னை நீர் மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த சூழ்நிலையிலும் இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே எங்களோடு ஜெபிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்பி இருக்கிற, பற்றி கொண்டிருக்கிற, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் உண்மையில் நம்பிக்கை வைத்து நீர் எனக்கு செய்வீர் என்று சொல்லி நம்பி முழு மனதோடும் நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க முன் இருக்கிற காரியத்தை செய்யும்படியான திராணியும் பலனையும் நீர் கட்டளையிடுங்கப்பா. உண்மையே நம்பி இருக்கிற ஜனம், நம்புகிறவர்களை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. வெட்கப்படும் சூழ்நிலைகள் வராதபடி அப்பா கூட இருந்து பார்க்கிற பிள்ளைகள் கண்களிலே அப்பா பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போய்விடாதபடி நீ தலை நிமிரச் செய்யுங்கப்பா. நிமிரச் செய்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளைகளாய் மென்மேலும் உண்மையே சார்ந்திருக்க உம்மால் கிடைக்கக்கூடிய பூரண சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. எந்தெந்த காரியத்திலுமே நம்பி இருக்கிறார்களோ அதிலே அந்த காரியத்தை வெற்றியாய் செய்து முடித்து பூரண சமாதானத்தோடு திருப்தியோடு எல்லாவற்றையும் முடித்தவர்களாய் வாழ நீர் கிருபை செய்யும். சகல துதிகனமாகி மேலாவுமைக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.